வைரஸ்க்கு வந்து இப்போ வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கீங்களே. ஆமாம் வருவேன், இந்த மாதிரி பிரச்சனைனா வருவேன். ஏன் கூடாதுன்னு மஞ்சக்காமலா வந்தது, கால்ரா வந்தது, மாரியாத்தா வரும். முஸ்லீம், இந்து, கிறிஸ்டின் எல்லாருக்குமே மாரியாத்தா வரும். மாரியாத்தா அம்மா போடும், பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி சின்ன சின்னதாக வரும். அப்படி வரும்போது நாங்கள் வேப்பிலை தண்ணி எடுத்து குளிப்போம். நான் இந்து. அப்போ ஜாதி மதம் எதுவுமே இல்லாமல் அந்த மாதிரி வரும்போது 15 நாளில் அது க்ளீன் ஆகிடும். அதில் பார்க்கணும். சும்மா ஷாப்பிங் வந்தேன். என்ன பிரச்சனை? இது ஷாப்பிங்க்கு தான் எல்லா கடையுமே மூடி இருக்கேன். நீங்கள் என்ன ஷாப்பிங் பண்ண வந்தீங்க? இது மாதிரி வந்திருக்காங்க, ஜூஸு, கீரை அதெல்லாம். சரி, அப்படியே ஷாப்பிங் பண்ணிட்டு போகலாம். சரி, என்ன ஷாப்பிங் பண்ண நான் ஒன்றும் தூக்கிட்டு போக மாட்டேன். என்ன சரி, நாடு நிலைமை என்ன இருக்குது, நான் வீட்டிலே இருப்பேன், வெளில வர மாட்டேன். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது வெளில வருவேன். ஏதாவது பிரச்சனை நான் மட்டும் தான் வெளியே வருவீங்க. மிச்ச நேரத்தில் நான் வெளியே வர மாட்டேன். எந்த விஷயம் நடந்தால் வெளியே வர மாட்டீங்க? வர மாட்டேன். இந்த வியாதி எப்படி வந்தது? அதுக்கு காரணம் நீங்கள் யாரை சொல்கிறீங்க? நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்ல மாட்டேன், பண்ண சொல்லுவேன். அதான் யாரை சொல்கிறீங்க? மனுஷன் என்னென்ன சாப்பிடணுமோ அதை வட்டி தான் சாப்பிடணும், தேவையில்லாதெல்லாம் சாப்பிடக்கூடாது. ஓகே, அது நான் சொல்கிறேன். அதனால தான். ஆமாம், இப்போ மனுஷன் என்னென்ன சாப்பிடணுமோ, ஆடு சாப்பிடலாம், கோழி சாப்பிடலாம், பிராமணன் வந்து கீரை, கேரட்டு பொருள். நான் கேரட்டில் முட்டை போட்டு சாப்பிடுவேன். அந்த மாதிரி மனுஷன் என்னென்ன சாப்பிடணுமோ அதான் சாப்பிடணும். தேவையில்லை பூரா, பூச்சி, வவால் எல்லாத்தையும் பூச்சி சாப்பிடக்கூடாது. இப்போ வந்து இந்த கொரோனா வைரஸ் அப்படின்றதுனால வந்து கோயில்லாம் இப்போ மூட சொல்லிட்டாங்க. கொரோனா வைரஸ் யார் பேர் வச்சா? நீங்கள் யார் சொல்கிறீங்க? யார் பேர் வச்சா? அந்த பேர் கொரோனா வைரஸ், வர்த்தகா புயல், அந்த மாதிரி பேர் வந்து வச்சுட்டே இருப்பாங்க. அது யார் பேர் வச்சா? அவங்க வைரஸ். சரி, பேர் யார் வச்சா? அப்படிலாம் இல்லை, இவங்களா வதந்தி, அவ்வளோதான். அப்படி வைரஸ் வந்து நான் இழுத்துன்னு செத்துட்டேன்னா இல்லை வாய் காஞ்சிக்கிச்சா? தமிழ்நாட்டுக்கு அந்த அளவுக்கு பாதிப்பு இருக்காதுன்னு சொல்கிறீங்க? கண்டிப்பாக வராது. தமிழ்நாட்டுக்கு அந்த பாதிப்பு வரவே வராது. அது எப்படி வரும்? அப்போ தீயில இறங்குனாங்களா, நெருப்பு மெதிக்கிறாங்களே. தெய்வம், நமக்கு தெய்வ செயல் இருக்கு, ஒரு தெய்வ குத்தம் நமக்கு இருக்கு. ஒரு தெய்வ குத்தமா இருக்கும், ஒரு கெட்டதான் வரும், ஒரு நல்லதான் வரும். நம்ம அன்சசி நந்து போனோம். ஜிஹெச் ஹாஸ்பிட்டலு, ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலு, ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டல், அங்கெல்லாம் கொரோனா வைரஸ் இருக்கா? அதான் கேட்குறேன். நான் போய் பார்க்கணும். இனிமேல் பார்த்தாலும் உங்க கட்டின்னு 5 ரூபா டிக்கெட் எடுத்துன்னு போய் பார்க்கணும் யாரா இருக்கு, என்னென்ன இருக்கு. ஆமா, எதனால அப்படி? இல்லை, நம்ம தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு நோய் வந்திருக்குன்னா எதனால வந்தது? ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டல், ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல், ஜிஹெச்